வச்சுக்கிற கண்ணான கண்மணிய என் தங்கமே உனக்காக காட்டி இருக்கும் என் சொந்தமே விட்ட மாட்டேன். ஹலோ எவ்ரிவன், நான் உங்களை பார்த்து சார், இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, ஒரு மிகப்பெரிய 2 ஹீரோஸ், மருது சகோதரர்களை பற்றி. நம்மளோட மருது சகோதரர்களே வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர், சாப்பிட்ட கேரக்டர். ஆனால் கொஞ்சம் உடம்பு பார்க்க ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படியே கடுமையாக இருப்பார். நம்மளோட சின்ன மருது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சின்னவர் புத்திசாலி, போர் தந்திரம் நிறைஞ்சவர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகங்கை சீமையை ஆட்சி செஞ்சு வந்த முத்துவடுகநாதரோட படை தளபதிகளாக வந்து பார்த்து போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட நாட்டு மன்னர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட மன்னர்கள்கிட்ட இருந்து. ஸோ அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, காளையார் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் சாமி கும்பிட போனப்போ, ஏற்கனவே வேலுநாச்சியார் கதையில் இந்த ஹிஸ்ட்ரி பாதி வந்திருக்கும். ஸோ இருந்தாலும் உங்கள் மற்ற புதுசாக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். அப்படி முத்துவடுகநாதர் வந்து காளையார் கோவிலில் சாமி கும்பிட போகிறப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர் வந்து சுற்றி வளைச்சி தந்திரம் பண்ணி சுற்றி வளைச்சி முக்கியமாக சொல்லாமல் முன்கூட்டியே வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் அவங்க வாக்கில் வந்து சுற்றி வளைச்சி நம்ம சாமி கும்பிட போன முத்துவடுகநாதர் கொண்டுடுறாங்க. இது வந்து இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலுநாச்சியார் காதை வந்து எட்டுது. அப்போது வேலுநாச்சியார் வந்து ரத்தம் கொதிச்சு எழுறாங்க, அவங்கள போய் பழி வாங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் போனீங்கன்னா நம்மளும் வந்து பலியாக வேண்டியதா அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற விருப்பாச்சி அப்படின்ற இடத்துல விருப்பாச்சி பாளையக்காரரான கோபாலநாயகரோட ஆதரவில் இவங்க வந்து 8 வருஷம் வந்து இவங்களும் வேலுநாச்சியாரும் நம்மளோட மருது சகோதரர்களும் கூடவே வந்து இருக்கிறாங்க. அதாவது தலைமறைவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துடுது. ஏன்னா சிவகங்கை சீமையை இவங்க வந்து கைப்பற்றினதுனால. அப்போ வந்து 8 வருஷம் இவங்க சும்மா இல்லாமல் மருது சகோதரர்களோட துணையோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட வேலுநாச்சியார் வந்து உடையாள் படை அப்படின்ற ஒரு பெண்களுக்கான உரித்தான உடையாள் படை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த படைக்கு தலைமை தாங்கின யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, குயிலி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. சரியா 8 வருஷம் கழித்து 1780 வந்து பார்த்தீங்கன்னா, 1780 விஜயதசமி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு ராஜேஸ்வரி அம்மன்ற ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை கோட்டைக்குள்ளே இருக்குது. அந்த கோட்டையில் இருக்கிற வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் உள்ளே போய் சாமி கும்பிட்றது தான் வழக்கம். ஸோ இவங்க ஆல்ரெடி உடையாள் படைன்னு ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த உடையாள் படையில் இருக்கக்கூடிய தலைவியான குயிலியும் அந்த உடையாள் படையும் சேர்ந்து அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு அந்த சாமி கும்பிட்ற திருவிழா, அந்த ஃபெஸ்டிவல் அதை பயன்படுத்தி உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத கடங்கள் எங்கன்னு பார்த்து, அந்த ஆயுத கடங்கள் பக்கத்தில் வந்து உடம்புல எண்ணெயை பூசிக்கிட்டு நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்களை உளுந்து தன்னை தற்கொலை படையாக மாற்றி அந்த ஆயுத கடங்களை மொத்தமாக ஃபுல் பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட குயிலி அம்மையார். இப்போ வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஆயுத கடங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் மருது சகோதரங்களோட வீரத்தினாலையும் அவங்களோட போர் தந்திரத்தினாலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஆங்கிலேயர்களை ஓட விரட்டி அடிச்சுட்டு அந்த சிவகங்கை சீமையும் காளையார் கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மருது சகோதரர்கள் வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறாங்க. நல்லாட்சி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஊர் மக்களுக்கு வந்து ஏரி குளம் வெட்டி தர்றது, விவசாயத்தை பெருசு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் நம்மளோட மருது சகோதரர்கள் வந்து ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. ஆனால் நம்மளோட ஆங்கிலேயர்கள் வந்து சும்மா இருப்பானா? இல்லை. அதாவது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிவகங்கை சீமையை வந்து கைப்பற்றுனா நம்மளோட வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணாங்க, மருது சகோதரர்கள் உதவியோட குயிலியோட தியாகத்தோடு என்ன பண்ணாங்கன்னா திரும்ப சிவகங்கை சீமையை மீட்டிருக்காங்க. திரும்பவும் அவன் என்ன பண்ணுறான்னா, சிவகங்கை சீமையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் போடுறான். ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து மருது சகோதரர்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்போ மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தென்னிந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பாளையக்காரர்களையும் ஒன்று திரட்டி ஒரு சின்ன பிளான் மாதிரி ஒன்று போட்டு திருச்சியில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பிரகடனத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க நம்மளோட மருது சகோதரர்கள். ஸோ அந்த பிரகடனத்தை பார்த்து பயந்து போன ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் நம்ம தாக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை வந்து மருது சகோதரர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தாக்குதலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் எதிரிகளை பலமாக தாக்குறதுக்காகவும் நம்மளோட மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான நான் சொல்லிட்டேன் நிறைய வாட்டி, அந்த ஃபேமஸான ஒரு முறை தான் நம்மளோட கொரில்லா போர் முறை. அதாவது மறைஞ்சிருந்து தாக்குற இந்த கொரில்லா போர் முறைன்னு என்னென்னா, எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் புதருக்குள்ளேருந்து வந்து தாக்கிட்டு திரும்ப புதருக்குள்ளே போயிடுறது. இதுதான் கொரில்லா போர் முறை. இந்த கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை ஓட விரட்டி அடிச்சிருக்கிறாங்க நம்மளோட மருது சகோதரர்கள்.
ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து இந்த திருச்சி புகழ்பெற்ற பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவங்களை நேரில் போயிட்டு பார்த்து போரிட்டு மரு சகோதரர்களை கைப்பற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, பிரிட்டிஷ் இங்கே ஆங்கிலேயர்கள் வந்து வழி வழியாக எப்படி ஒரு ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களே, அதுதான் கேவலமான நாகரிகங்கெட்ட மானங்கெட்ட வெக்கங்கெட்ட ஈனங்கெட்ட கேடுகெட்ட ஒரு நரித்தனத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க நம்மளோட ஆங்கிலேயர்கள். வழக்கம் போல் நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் ஆசை காட்டி அவனை எனக்கு பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் நயவஞ்சகமாக கைப்பற்றி திருப்பத்தூர் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் வந்து சிறையில்ன்ற தூக்குல போட்டுறாங்க நம்மளோட ஆங்கிலேயர்கள். இப்படி கேவலமான ஒரு காரியத்தை பண்ணி தான் மருது சகோதரர்களை பிடிக்க முடிஞ்சே தவிர ஒத்தைக்கு ஒத்தையாக முன்னாடி நின்று ஒரு ஆம்பளத்தனத்தை காட்டி மருது சகோதரர்களை ஆங்கிலேயர்களை பிடிக்கவே முடியல அப்படின்றத இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி மருது சகோதரர்களை பற்றி பார்த்துட்டோம். நாளைக்கு நெக்ஸ்ட்டு இன்னொருத்தரோட முக்கியமான தலைவரை பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மருது சகோதரர்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நானும் உங்களை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நானும் உங்கள் பார்த்ததாவது இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட்டுன்னு.